ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கியூப் கம்பெனியோட 7 சேனல் லைவ் மிக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் செட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் லோ பட்ஜெட்டில் கொண்ட ஒரு மிக்சர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கியூப் கம்பெனியில் 7 சேனலில் பார்த்திங்கன்னா இந்த மிக்சரோட ஃபுல் ஃபோட்டோ சேம் இதே மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இதை பற்றி இன்றைக்கி ரிவ்யூ, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட சேனல் என்ன அவுட்புட்டு எல்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபீச்சர்ஸான ஒரு மிக்சர் தான். பார்த்திங்கன்னா இது வந்து ESP ஃபங்க்ஷன், பென்ட்ரைவ் போட்டுக்கலாம், ப்ளூடூத் போட்டுக்கலாம், அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் முன்னாடியே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் சொல்லிடுறேன். அப்புறம் மோனோ இன்புட்டு 5 லைன் மோனோ நம்ம எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அப்புறம் 1 ஆக்ஸ் அவுட்புட்டு, இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ், 48 வோல்ட்டு இது வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வாங்க அன்பாக்சிங் பண்ணிடலாம். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரோட பார்த்தீங்கன்னா மேனுவல், யூசர் மேனுவல் கொடுத்துக்கிறாங்க. இந்த எப்படி யூஸ் பண்ணலாம், நம்மளுக்கு பின்னு எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணலாம், அதெல்லாம் டீட்டெயில் கொடுத்துக்கிறாங்க. நம்ம பார்த்து ஒவ்வொன்றா லைனாக. அப்புறம் இந்த மிக்சரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபங்க்ஷன், ரியல் பேனலில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையுமே கொடுத்துக்கிறாங்க. வாங்க நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா மிக்சர் நம்ம தனியாக வெளியில் எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம மிக்சரு. பார்த்திங்கன்னா ரொம்ப அளவுக்கு நல்லா நீட்டாக இருக்குது. மெட்டலால் நல்லா ஹெவியாக தான் பண்ணிக்கிறாங்க. நல்லா மெட்டலால் ஆனால் தான் ஓரளவுக்கு நல்லா நீட்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஒரு PA சிஸ்டமுக்கு நார்மலாக நம்ம லோ பட்ஜெட்டில் இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. 7 சேனல் 1 2 3 4 5 6 7 7 சேனல் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அவுட்புட்டுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் கார்டு பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி போட்டு கலட்டுற மாதிரி தான் கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினில் நம்ம சொல்லிக்கிட்டு மெயினில் சொல்லணுமா, இந்த அடாப்டர் இதுக்குன்னு அடாப்டர். இதில் பார்த்திங்கன்னா அவுட்புட்டு 12 வோல்ட்டு 1000 ஆம்ஸ் மட்டும் தான் அதில் அவுட்புட் வரும். இதுக்கு நம்ம இன்புட்டாக 100லேருந்து 240 வோல்ட்டு நம்ம கொடுத்துக்கலாம் இன்புட்டு. பார்த்திங்கன்னா டீட்டெயிலும் கொடுத்துக்கிறாங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மிக்சரில் சொல்கிறதுக்காக இந்த பின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்லா நீட்டாக இருக்குது. எப்படின்னா 3 பின்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த மிக்சரில் AC லைனை கொடுத்துருக்காங்க 3 பின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 பின்னை பார்த்து நம்ம கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரூ இந்த இது போட்டு டைப் பண்ணிட்டு நல்லா நீட்டாக உட்காந்துக்க. இப்போ நான் கனெக்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக இந்த 3 பின்னு உட்காந்துக்கிச்சு. நம்ம டைட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா டைட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம அடிக்கடி போட்டு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு சிம்பிளாக நீட்டாக நல்லா கொடுத்துக்கலாம் வச்சுங்களேன். அவ்வளோதான், நம்ம இதை லைன் கொடுத்தாச்சு. இது மாதிரி நம்ம போட்டால் ஆன் ஆகிக்கும், ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட்டுக்கு ஒன்று ரைட்டுக்கு ஒன்று இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நல்ல விஷயம். நைட்டில் நம்ம பாட்டு போட்டோமோ அந்த இண்டிகேஷன் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வால்யூமு, பாட்டு மாற்றுறதுக்கு வால்யூமு சேம் பட்டன். அப்புறம் இதில் பென்ட்ரைவ் ஆப்ஷன் இருக்குது, USB. அப்புறம் ஆம்ப்பு, இந்த மிக்சரு ஆன் ஆச்சுன்னா அதுக்கு இண்டிகேஷன் ஒன்று. நல்லா ஓரளவுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாக தான் இருக்குது இந்த கியூப் கம்பெனியோட 7 சேனல் லைவ் மிக்சர். இது பார்த்திங்கன்னா நம்ம மைக் அவுட்புட்டு மைக் அவுட்டு மைக் இன்னு அந்த லைனுக்கு ஒரு 6 நம்ம போட்டுக்கலாம். 7 சேனலும் நம்ம போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ஆக்சென்ட்டு, எஃபெக்ட்டு, மெயினு,
அப்புறமேட்டு மெயின் அவுட்புட்டு இந்த ஆக்ஸ் கேபிள் மூலிமா நீங்கள் உங்கள் ஆம்புக்கு இன்புட் கொடுத்துடலாம். ஆக்ஸ் மூலிமா அதுக்கும் 4 கொடுத்துக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சேனலுக்கு தனித்தனி கண்ட்ரோலர்லாம் போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ 1க்குன்னா இந்த இது முடியல, 2க்கு இது, 3க்கு இந்த பக்கம், 4க்கு இது, அப்படியே இங்கே 5னா இங்கே 5 கரெக்டாக இந்த எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக கொடுத்துக்கிறாங்க. பாருங்கள் நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 6க்கும் 7க்கும் ஒட்டுக்கா ஒரே லைனில் கொடுத்துட்டாங்க பாருங்கள். இந்த 2 அவுட்புட்டுக்கும் இந்த 2 யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயின் எஃபெக்ட் ஒன்று. அப்புறமேட்டு பேலன்ஸு 2 பக்கம் நம்ம லெஃப்ட் வேணால் லெஃப்ட்டுக்கு வச்சுக்கலாம், ரைட் வேணால் ரைட்டுக்கு வச்சுக்கலாம், அந்த மாதிரி பேலன்ஸ் ஒன்று. அப்புறம் கெயினுக்கு ஒரு வால்யூம் கண்ட்ரோலு. ஏன்னா இதில் ஹை ட்ரிபிள் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வால்யூம் கண்ட்ரோல் போட்டுக்கிறாங்க. அப்புறம் மிட்டு, லோ, பேஸ் இருக்குது. அப்புறம் ஆக்ஸ் லைனுக்கு நம்ம தனியாக வேணால் கண்ட்ரோல் வச்சுக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எஃபெக்டில் பார்த்திங்கன்னா டிலே, ரிப்பீட்டு இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க. ஸ்பீட் ஆப்ஷனு இதில் பார்த்திங்கன்னா இல்லை. ஸ்பீட் ஆப்ஷன் இருந்தால் கொஞ்சம் நடந்திருக்கும், விடுங்க. நாங்கள் இது போட்டுக்கலாம் எஃபெக்ட்டுக்கு. இங்கே இந்த 6, 7 இதுக்கும் நீங்கள் இங்கே என்ன தான் சவுண்ட் ஏற்றி பார்த்தாலும் இது மெயின். இதில் நீங்கள் சவுண்டு ஏற்றி இறக்குனீங்கன்னா தான் அவுட்புட்டு எல்லாத்துக்குமே அவுட்புட்டு போகும். ஓகேங்களா? அதனால் இது மெயினு. இதையும் நீங்கள் பார்த்துக்கணும். இதுலேயும் எல்லாம் லைன் போட்டுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ மிக்சர் ஆன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நான் சுவிட்சு போட்டுக்கிட்டேன். சுவிட்சு போட்டோடனே ஆன் ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பட்டனும் கொடுத்துருப்பாங்க, பவர் ஆஃப். பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த இண்டிகேஷன் ஆஃப் ஆயிரும். பார்த்திங்கன்னா பவர் ஆன் பண்ணுற மறுபடியும் பார்த்திங்கன்னா லைட் எரிஞ்சிருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா பென்ட்ரைவ் அந்த போர்டுக்கான லைட்டிங் ஆன் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்சர் ஆன் ஆச்சு. இதுக்கு வந்து நம்ம பாட்டு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் இந்த மாதிரி பென்ட்ரைவ் போட்டுக்கங்க. இதுனா பென்ட்ரைவ் நான் போடுறேன் பாருங்கள். பென்ட்ரைவ் போட்டேன், பாட்டு ப்ளே ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் அமைஞ்சு. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு, அதாவது பென்ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேனல் 6, 7க்கு இந்த சேனலுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். அதனால் இங்கேயும் இந்த எஸ்என் இப்போ நாங்கள் சவுண்டு ஏற்ற பாருங்க. அப்புறம் மெயினில் சவுண்ட் ஏற்றணுமா இங்கே லைட் எரியும் அந்த மூமெண்ட்டுக்கு, தெரியுதுங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ சவுண்ட் ஏற்றணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நீட்டாக அந்த பல்பு நல்லா போயிட்டு நல்லா பாருங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இதை மட்டும் நான் அதிகப்படுத்துகிற பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் அதிகம் வச்சா கூட இங்கே அவுட்புட் வெளியில் வராது, இந்த இண்டிகேஷன் போகாது. அது ஏன்னா இந்த மெயின் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் டோட்டல் சேனல் அவுட்புட் ஒரு லைன் போகும். இப்போ நான் ஃபுல்லாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த லைட் இல்லை. அதே பாருங்கள் கொஞ்சம் ஏற்றுற பாருங்க. இப்போ தான் இங்கே இண்டிகேஷனு அந்த பார்ட்டி ப்ளே ஆகுது. அதனால் எல்லா மிக்சருக்கும் ஒரு மெயின் ஒன்று இருக்கும், அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கணும். ஓகேங்களா? இது நீங்கள் இந்த பக்கம் ஆர்மி ஏற்றி இதை ஏற்றணும். இந்த இதையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணால் தான் மிக்சர் ஆன் ஆகும். ஓகேங்களா? சரி வாங்க நம்ம இதை ஒரு ஆம்பில் போட்டு சவுண்ட் டெஸ்டிங் பார்க்கலாம் எப்படி என்னங்க. பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே மாஸ்டர் 501 இந்த ஆம்பில் தான் போட்டு நம்ம இந்த லைவ் மிக்சரை நம்ம டெஸ்டிங் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நான் மிக்சர் ஆன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆம்பிலேருந்து லைன் இன்னும் கொடுத்துட்டேன். இந்த ஆக்ஸ் மூலிமா தான் நான் இந்த மிக்சருக்கும் ஆம்புக்கும் லைன் கொடுக்க போகிறேன். இந்த மெயின் அவுட்புட்டில் நான் ஆக்ஸ் லைன் எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் லைன் போட்டுக்கிட்டேன். வாங்க நம்ம ஆம்ப் ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆம்ப் ஆன் ஆச்சு. இப்போ நம்ம சவுண்டு டெஸ்ட்டு ஆம்பில் ஓரளவுக்கு சவுண்ட் வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு மேலே மிக்சரில் லைனிங்லாம் போட்டு சவுண்ட் எஃபெக்ட் வச்சுக்க வேண்டியதான். ஆம்பிளெல்லாம் லைன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த சவுண்டு ஏற்றணும் பாருங்கள். நான் அதிக நேரம் பாட்டு போட்டால் காப்பிரைட் கிளைம் வந்துடும். அதனால் போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள். இப்போ இந்த மெயின் லைன் ஏற்றணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு கேட்டுருப்பீங்க. இன்னொரு டைம் ஏற்றணும் பாருங்கள்.
வந்து நம்ம ஹை ட்ரிபிள் கொஞ்சம் வச்சுட்டு மிட்டு கொஞ்சம் வைக்கலாம். அப்புறம் வச்சுட்டு சவுண்ட் ஏற்றுற பாருங்க. பார்த்திங்கன்னா சவுண்டு கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம வேறு பாட்டு விட்டு பார்க்கலாம். பாட்டு மாற்றுறது இங்கேயே பட்டன் இருக்குது, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சவுண்டு ஏற்றுற பாருங்க. சவுண்டு கேட்டிருப்பீங்க. இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு ஸ்பீக்கர் 2, 10 இன்ச்சு ஸ்பீக்கர் 4 தான் போட்டுக்கிறோம். இதுக்கு என்ன நம்ம வேலை இருக்குது, இப்போ சும்மா டெஸ்டிங்காக வச்சுருக்குது. வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த லோ பேஸை வச்சுக்கலாம், மிட்டு, ஹையி, கெயினு. இது ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது வீடியோவில், என்ன ரொம்ப லென்த்தாக போகும். சும்மா மேலாப்பில் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் இந்த மாதிரி லைவ் மிக்சர் இருக்குதுன்னு. நம்ம அடுத்த போட்ட காப்பிரைட் கிளைம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதிகமாக ஒரு பாட்டு போட்டால் அது சேனல் கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். அதனால் கட் சாங்காக போட்டு காமி பாருங்கள். பார்த்திங்கன்னா இதுலேயே பேஸ் எஃபெக்ட் கொஞ்சம் நல்லா வருது பாருங்கள். பார்த்திங்கன்னா பேஸ் எஃபெக்ட் இதிலே நல்லா சூப்பராக இருக்குது. ஓகேங்களா. இதோட ஃபுல் டெஸ்டிங் சாங் வேணால் நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போகிறேன் பாருங்கள். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ தான் நம்ம எடுத்தது. ஓகேங்களா. இதில் ஏதாவது டவுட் எதாவது உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஆம்போட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 6300 நான் இது வாங்கியிருந்தேன். மிக்சரோட ப்ரைஸு. ஓகேங்களா. உங்கள் ஏரியாவில் கம்மியாக இருந்தாலும் சொல்லுங்கள், அப்படி உங்களுக்கு தேவைப்படாத சொல்லுங்கள், பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.